தெய்வத்தால் ஆகாது நின்னும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும். மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள், கழக தோழர்கள் தோழிகள், அண்ணன் தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளர் அல்ல 2026ஆம் ஆண்டின் முதல்வர் எங்கள் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, அதாவது பொதுக்குழு முடிஞ்ச உடனே நான் பேசி முடிச்ச உடனே கடந்த ஒரு வாரமா கதறிட்டு இருக்காங்க திமுக. ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா. பெரிய பெரிய மீடியா யூடியூப் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வாடகை வாங்கி காசு கொடுத்துட்டு பெரிய வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். என்னால நிறைய பேர் பொழைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை திட்டினா, தலைவர் அவர்களை திட்டினா மிகப்பெரிய ஒரு காசு கிடைக்குன்னு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லிச்சுக்கிறோம். அதாவது அண்ணன் நான் சொல்லிட்டு இருந்தேன், இனிமேட்டு அடிக்கடி சென்னையில ஒரு கூட்டம் போடுங்க. இந்த ஒரு வாரமா என்னெல்லாம் பேசினாங்களோ நம்ம அக்காக்கள் வந்து பேசினாங்க பாருங்க, பேச்சு அப்படியே காதல் அப்படியே வருது. திமுகவை பத்தி இப்படி பேசினாங்கன்னா உண்மைகளை பேசும் பொழுது அப்படிதான் அவங்க பழக்கம். அம்மா ஜெயலலிதா அம்மாவை தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு 15-20 வருஷமா அவங்க முதல்வர் அவர்களுக்கும் ஒரு தன் உடல் மொழியில் அவங்களோட உடலை வச்சு ஒரு அசிங்கமா பேசின கட்சி தான் திமுக. அதனால இந்த அவதூறுகள் இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை. நம்ம தலைவர் சொல்லுவாரு, நம்ம ஒரு நதி மாதிரி போய்கிட்டே இருப்போம். அதுல அசிங்கமும் வரும், நல்லதும் வரும். நம்ம நல்லதை மட்டும் எடுத்துட்டு 26ல தலைவரை முதல்வராக்குறது மட்டும்தான் நம்ம குறிக்கோள். அந்த குறிக்கோளோட நம்ம போயிட்டே இருப்போம். அதாவது நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சொல்றோம். ஆனா நேற்று நைட்ல இருந்து நம்ம அப்போ நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்று இல்லைன்னு ஆகிட்டாங்க. என்ன பிரச்சனை முதல்வர் சார், என்ன பிரச்சனை? காலங்காத்தால ஸ்டேஜை கலைக்க சொன்னாங்க. இதே திமுக போன வாரம் 5 அடிக்கு மேடை போட்டாங்க. இப்ப இல்ல 5 அடிக்கு போடக்கூடாது, 3 அடிக்கு தான் போடணும். ஏன் 3 அடிக்கும் 5 அடிக்கும் என்ன பிரச்சனை? முதல்வர் அவர்கள் வீட்டுல உட்காந்துக்கிட்டு 5 அடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரா? இல்ல உங்க பையனுக்கு பிடிக்காதா? ஒரு ஸ்டேஜ் போடுறது கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு நிர்வாகிகள் பிரச்சனை. இங்க இருக்க தோழர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 8-9 கிலோமீட்டர் சுத்த விடுறாங்க. இங்க இருந்து திரும்பி இப்படி வர்றதுக்கு ஒரு 50 மீட்டர் கிடையாது. ஆனா நம்ம தோழர்கள் இங்க இருக்காங்க எல்லாம் 10 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க. என்ன ஒரு அநியாயம்! ஏன் அப்ப நாங்க உங்க ஒன்றிய அரசு எதுக்க கூடாது? அவங்க மறைமுக கூட்டணிக்காக ஒர்க் பண்ணிட்டீங்களா நீங்க? நான் ஒண்ணுதான் கேட்கிறேன். தமிழக சட்டமன்றம் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் போடல சொல்லுங்க? நம்பர் 1 கொஸ்டின், ஏன் போடல? உச்ச நீதிமன்றத்தில் நீங்க மனு தாக்கலுடைய பெட்டிஷன் எப்படி இருக்கு? அதாவது சில பேர் செட்டிங் பண்ணிக்குவாங்க, சும்மா கோர்ட்டுக்கு போவாங்க. அது ஒரு உதாரணம் சொல்றேன். வகுப்புக்கு எதிராக நம்ம தான் கேஸ் போட்டோம். நம்ம தலைவர் சொல்லி கேஸ் போட்டு அபிஷேக் மனு சிங் அவர்கள் வாதாடினாங்க. ஆனா திமுக போட்ட கேஸ்ல அங்க வாதாடவே இல்லை. அங்க இருக்க வழக்கறிஞர்கள் கை கட்டி சும்மா நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா வெளியே வந்துட்டு நாங்களும் கேஸ் போட்டோம் வடிவேல் படத்தை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நாங்களும் கேஸ் போட்டோம் அந்த மாதிரி வகுப்புக்கு மாதிரி எஸ்ஐஆருக்கு ஒரு கேஸை போட்டுட்டு நாங்க கேஸ் போட்டுட்டோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூப்பிடணும். திமுக யாரு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா? திமுகங்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சி. தமிழக அரசு ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடல? இதுதான் மறைமுக கூட்டணி. இங்க தலைவர் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார். சோ சில உண்மைகளை முக்கியமா நேற்று தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிடம் ஒரு காணொலி கொடுத்தார். இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் தெரிஞ்சிருக்கணும். 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விளம்பரமும் எஸ்ஐஆர்னா என்ன, மக்கள் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கிறோம். எத்தனை விவசாயிகள் காலையில 6 மணிக்கு உள்றதுக்கும் விதை வைக்கிறதுக்கும் இல்ல அறுவடை பண்றதுக்கும் காலையில 6 மணிக்கு கிளம்புனாங்கன்னா வரதுக்கு 9 மணி ஆகும். வீட்டுல யாரு இருப்பா? அப்ப யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல வீட்டுல காலையில 7 மணிக்கு கிளம்புனாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாகட்டும், விவசாயிகளாகட்டும், ஒரு மீனவர்களாகட்டும்
ஒரு வேலை பார்க்கக்கூடிய தோழர்களாகட்டும் எல்லாருமே வீட்டு காலைல கிளம்புனா வரதுக்கு நைட் ஆகும். காலையில பழைய சாதம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து ஒரு பழைய சோதை கையில எடுத்துட்டு வந்துட்டாருன்னா நைட் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாதா? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆரை கொண்டு வராங்க. இப்பதான் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் போன வருஷம் தான் முடிச்சாங்க. அதுல எல்லாமே தெளிவா இப்ப வந்து இது என்னுடைய ஐடி, தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு செல்லுபடி ஆகாது, இன்னைக்கு இது வேலிடிட்டி கிடையாது. இதை முடிச்சுட்டாங்க. அப்ப நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது. அப்ப இந்த ஓட்டர் ஐடி கிடையலன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்ல, அதனால ஆதார் செல்லுபடி ஆகாது, உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. அப்ப நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க? இதை நடைமுறைப்படுத்தலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா ஒரு 6 மாசம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ், அதாவது நேற்று தலைவர் நம்ம அவேர்னஸ் கொடுத்தா பாருங்க, இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கணும். ஒரு கிரிக்கெட்டர்ஸையோ இல்ல நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொடுத்திருக்கணும். ஆனால் நேற்று தலைவர் நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொளி கிட்டத்தட்ட நேற்று மட்டும் 3 கோடி பேரை ரீச் பண்ணிருக்கு. இதுதான் எங்கள் தலைவர். இப்ப தெரியுதா யாரு மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு? அப்ப அவருடைய ஒரு காணொளி 3 கோடி பேர் நேற்று நைட்டுக்குள்ள 12 மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கு. ஒட்டுமொத்த செய்திகளும் இதை நோக்கிதான் சொல்லிட்டு இருக்கு. அப்ப எங்களுடைய வேலை அரசியலை ஓட்டு வாங்குறது மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் எங்க தலைவர் கொடுத்துட்டு இருக்காரு. இது எந்த தலைவரும் செய்யல. இது வரைக்கும் நான் சேலஞ்சா சொல்றேன், எங்க தலைவர் இந்தியாவில் எந்த தலைவரும் செய்யல. அப்ப இன்னைக்கு அவேர்னஸ்ல நம்ம எதை நோக்கி நம்ம போனோம்? உறுதியாக இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐஆருக்கு ஸ்டே கிடையாது. நம்ம உண்மையான வெளிப்படையான ஒரு எலெக்ஷன் நடந்தால் நம்ம தான் மிக அறுதி 1967 77 அப்புறம் நம்ம தலைவர் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் ஆவார். இது உறுதி, இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த வெளிப்படைத்தன்மையான தேர்தலை நம்ம எதிர்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க தோழர்கள், கிளைக்கழகம், ஒன்றியம், டிஎல் இருக்கக்கூடிய தோழர்கள், இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம சென்றுட்டு இருக்கோம் அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு உறுதிமொழி தலைவர் கொடுக்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அநியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று வாதிடுவார். எங்க தலைவர் தான் பாதுகாப்பு கொடுப்பார். ஒரே ஒரு ஓட்டை டெலிட் பண்ணா கூட எங்க தலைவர் வந்து பாதுகாப்பு கொடுப்பார். நம்ம கழகம் அதுல உறுதியா இருக்கு. ஆனால் நம்ம செய்யக்கூடிய கடமைகள், பொறுப்புகள் என்ன? இன்னைக்கு கிட்டத்தட்ட 68,000 பேருக்கு மேல பிஎல்ஓ போட்டு முடிச்சுட்டாங்க. அதுல 30 நாள்ல முடிக்கணும். கிட்டத்தட்ட 6,41,00,000 பேர். அப்ப 30 நாள்ல எப்படி முடிக்க முடியும்னா முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனா இப்ப பீகார்ல நடக்கிற எஸ்ஐஆருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆருக்கும் வித்தியாசம் இருக்கு. பீகார்ல வந்து எதிர்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு என்ன? அங்க ஆளுங்கட்சியும் அவங்கதான், தேர்தல் கமிஷன் மேல குற்றச்சாட்டுகள், ஒன்றிய அரசும் அவங்கதான். 3 பேரும் சேர்ந்து ஒரு மேல குற்றச்சாட்டு ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் வந்து டெலிட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வித்தியாசம் ஒண்ணு இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஒன்றிய அரசு வேற, அதாவது திமுக இன்னைக்கு ஒன்றிய அரசு இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க, தேர்தல் கமிஷன்ல முறையிடுறாங்க. ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? திமுக கிட்ட இருக்கு. ஏன்னா அவங்கதான் இன்னைக்கு முதலமைச்சர். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண 68,000 பேருக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும், அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக காரங்கிட்ட இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றாங்க? பிஎல்ஓ உறுப்பினர்களோட சேர்ந்து, ஏன்னா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அரசு ஊழியர்கள், ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் ஒரு குறைந்தபட்ச ஊழியர், இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டத்துல வந்து எந்த வேலையும் செய்யல, அவங்களுக்கு எந்த பணி செய்யல, ஒட்டுமொத்த அரசு ஊழியர் நேற்று கூட வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க, கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனா திமுக என்ன செய்யுது அப்படின்னா, இந்த 68,000 பேரோட சில பேர், அதாவது ஒரு பூத்துல 350 குடும்பம் இருக்குன்னா, இந்த கிளை கழகத்தில் இருக்கவங்களும் வார்டுல இருக்கவங்களும் இந்த பிஎல் இருக்கவங்களும் இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு, இது நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இது வந்து அணித்தரணும். இது ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஆர்ப்பாட்டம் இல்லை, எல்லாரும் அணித்தரணும். ஏன்னா இதுல வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். பிஎல்ஓவாக திமுக மாறி இருக்கிட்ட. ஏன்னா அரசு ஊழியர்கள் சில இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ
ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருங்கம்மா, நீ ஏன் போறீங்க, இந்த 200 வீட்டுக்கு நாங்க போய்க்கிறோம், இந்த 50 வீட்டுக்கு நாங்க போய்க்கிறோம்னா, ஒரு பிஎல்ஓ இந்த 10 வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன வேலிடிட்டி இருக்கு? இதுதான் நான் வந்து பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன். மக்கள் கிட்ட வந்து இது கொண்டு போகணும். 350 குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பூத்துலையும் போயிட்டாங்களான்னு காமிக்கிறதுக்கான என்ன வெரிஃபிகேஷன் எலெக்ஷன் கமிஷனால கொடுக்க முடியும்? அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாவை தான் எலெக்ஷன் கமிஷன் நம்புறாங்க. அப்பதான் நம்ம சொல்றோம் திமுக ஏன் இங்க உள்ள வருது அப்படின்னா, இதுதான் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம அக்கா சொன்னாங்க பாருங்க, இறந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ பிஎல்ஓங்கிறது எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிஎல்ஓங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களை யார் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க? இங்க இருக்கக்கூடிய திமுக கிளை, ஒன்றியம், எம்எல்ஏ, எம்பிஸ். இதுக்குதான் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாரு, நாங்க வீடு வீடு சொல்றோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குனாங்களே, இதுக்குதான். அப்ப நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, கடுமையாக உச்ச நீதிமன்றத்தில் நம்ம போராடுவோம் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக, இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டத்துக்காக. அதே மாரி இங்க நடத்தப்பட்டால், அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய 6,41,00,000 ஓட்டர்ஸ், அதுலயும் நேற்று நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நம்ம ஜென்சி 18 வயசுல இருந்து 22, 23 வயசுல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய தலைவருடைய ஃபாலோ பண்றோம். அவங்களுடைய ஓட்டர்ஸை நம்ம தான் உறுதிப்படுத்தணும். அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம தான் உருவாக்கணும். விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நம்ம உருவாக்கணும். நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். மக்களுடைய எழுச்சி, பெண்களுடைய எழுச்சி, இளைஞர்களுடைய எழுச்சி ஃபுல்லா நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் அது ஓட்டாக மாறணும். அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை வந்து அவங்க திமுக சொல்ற மாதிரி நாங்க 70 வருஷம் கட்சி, 50 வருஷம் கட்சி. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். 1971 எம்ஜிஆர் கடுமையா வேலை செஞ்சார் திமுகக்காக. 200 தொகுதி மேல ஜெயிச்சிட்டாங்க. 72 எம்ஜிஆர் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, அப்படியே வெளியே துரத்திட்டாங்க. தோழர்களை யோசிச்சு பாருங்க, வெளியே எம்ஜிஆருக்கு வெளியே வரும்போது பெரிய படைபலம் கிடையாது. கலைஞர்கிட்ட இருந்தது 1949 அண்ணா உருவாக்குற திமுக, பெரிய கட்டமைப்பு, மிகப்பெரிய பொருளாதார பலம், 200 எம்எல்ஏ, மிகப்பெரிய முதலமைச்சர் கலைஞர். 72 வரும்போது பெரிய கட்டமைப்பு கிடையாது. இப்ப சொல்றாங்களே, இப்ப நம்ம செங்கோட்டையன் எல்லாம் பேசிட்டு இருக்கோமே, அன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆகும்போது 26 வயசு. நம்மள மாதிரி தான் இருக்கீங்களே, 26 வயசுல தான் எம்எல்ஏ ஆனார் அவர். அப்ப 77 எம்ஜிஆர் மிகப்பெரிய ஜெயிக்கிறார். அப்ப அவர் மேல குற்றச்சாட்டு தெரியுமா, எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது, அவர் நடிகர், அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது, நாங்க 1949 கட்சி வந்திருக்கோம். கட்டமைப்பு அதாவது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க, மக்களை கூப்பிடுறீங்க, மக்கள் வர மாட்டேங்கிறான். எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி இருக்கார். இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய கட்டமைப்பு மக்கள். எங்ககிட்ட கிளை இருக்கு, ஒன்றியம் இருக்கு, ஊராட்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் மக்களே கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தலை 2026 நீங்க திமுக பார்க்கும், எல்லா கட்சிகளும் பார்க்கும். அதுக்குதான் நேற்று சொன்னாரு, எலெக்ஷன் அன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் அந்த பூத் லெவல்ல வந்து நில்லுங்க, இளைஞர்கள்லாம் வந்து நில்லுங்க. அந்த புரட்சியை நாளைக்கு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிஎல்ஓவை திமுக கிளைக்கழகமும் ஒன்றியும் கைப்பற்றி இருக்கு. இதுதான் உண்மை. அவங்க தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, இதை முடிவு பண்றது இன்னைக்கு திமுக. இது மிகப்பெரிய ஆபத்து. ஒன்றிய அரசு எஸ்ஐஆர் கொண்டு வந்து நம்ம கழுத்தை நெரிக்கிறாங்கன்னா, திமுக இன்னைக்கு திமுகவுடைய கிளைக்கழகமும் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுகவோட ஓட்டு, திமுகவோட அனுதாபிகள் மட்டும்தான் நீங்க அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதை எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து 6,41,00,000 மட்டுமில்ல, புது வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை. இதுதான் நம்ம வந்து நான் பதிவு பண்றேன். இதுல இது தலைவர் பேசின அந்த 9 நிமிஷம் வீடியோல இதுல என்னென்ன சிக்கல்கள், ஆன்லைன்ல என்னென்ன பிரச்சனை, நம்மளால ஆன்லைன்ல லாகின் பண்ண முடியல, ஒரே போன் நம்பர் இருக்கணுங்கிறாங்க. இந்த சிக்கல்களும் தலைவர் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டார். அதுக்கடுத்து தலைவர் அவர்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டத்தில் எடுப்பார். ஆனால் நம்மளுடைய பொறுப்புகள், நம்மளுடைய கடமைகள் சோசியல் மீடியால பேசுறதோட, நம்ம ஒரு சீக்கிரத்தில் பொதுச்செயலாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுவார், நம்மளும் வீடு வீடாக நாம் செல்ல வேண்டும். கிளைக்கழகம் முதல் ஊராட்சி ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றியம் முதல் வார்டு கவுன்சிலர் முதல் எல்லோரும் நம்மளும் போய் சொல்லணும். அப்பதான் உண்மை வெளியே வரும். இல்லைன்னா அவங்க மட்டும்தான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. எந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்டதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளால கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுக்கும். கையில கொடுப்பாங்க, நாளைக்கு கொடுக்காம போயிடுவாங்க. ஏன்னா இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு சாதாரண விவசாயிகளுக்கோ, ஒரு சாதாரண நெசவு தொழிலாளிகளுக்கோ இதுல இருக்க சிக்கல்கள் தெரியாது. மிகப்பெரிய சிக்கல்கள் இந்த அப்ளிகேஷன்லயே சிக்கல்கள் இருக்கு. ஸோ இதுக்காக நம்மளுடைய கட்சி வீட்டுக்கு நம்ம எப்படி வந்து முதல்வர் வேட்பாளர் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கணுமோ, அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தை நாம் உடனடியாக
உருவாக்கணும், வீடு வீடு செல்லணும், அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டதாங்கிறத பார்க்கணும். பார்த்த பிறகு இதுல கட்சி வித்தியாசமே வேண்டாம். அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எந்த கட்சி வேணா இருக்கட்டும். ஆனால் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடல, தலைவருடைய ஒரு எண்ணம், ஒரு குறிக்கோள் என்ன? தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் 6,41,00,000 மற்றும் புதிய வாக்காளர்களுக்கு வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும். இதுதான் தலைவருடைய குறிக்கோள். நீங்க திமுகவா அதிமுகவா மிச்ச கட்சின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் எல்லா வாக்காளர்களுக்கும் வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும் என்கிறதை உறுதிப்படுத்துகிறார். இது ஒரு அடிப்படை உரிமை, இது ஒரு அரசியலமைப்புடைய கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ். ஆர்டிகல் 326 நம்மளுடைய ரைட்ஸை கொடுக்குது. சுப்ரீம் கோர்ட்ல விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது இது ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லும் போது இல்ல இது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல, இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எப்படி? ஆர்டிகல் 326 சொல்லுது நமக்கு இது ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ். 18 வயது நிரம்பியவர்கள் ஓட்டு போட முடியும். அப்படி ஓட்டு போட்டாதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 19(1)(a ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். உங்களால் பேசவும் நீங்கள் ஒரு தலைவரை உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அப்ப நம்மளுடைய அரசியலமைப்போட அதிகாரம் கொடுக்கறத நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்மளால் காப்பாற்ற முடியும். தோழர்களே, இதுல சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 4 நாள் தான், இன்னும் அடுத்த மாசம் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம கோர்ட்டுக்கு போலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவராக இளைஞர்கள், ஜென்சி, இங்க இருக்கக்கூடிய மக்கள்கள், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் நம்ம ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போய் ஆகணும். அதுல வெரிஃபை பண்ணி 6,41,00,000 பிளஸ் இருக்க புதிய வாக்காளர்களும் நாம் இந்த வாக்காளர் அட்டையை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பொறுப்பை செய்வோம். இந்த பொறுப்பை செஞ்சிட்டாலே தலைவர் அவர்கள் இயற்கையாக முதலமைச்சர் ஆயிடுவார். இதை நாம் உறுதிப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.